இங்கிலீஷ் ஈஸி தான். இன்னைக்கு நம்ம போர்ட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ண போறோம். எதை பத்தி? நம்ம ஏற்கனவே கேன் வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். அதை கேன் வச்சு நம்ம எப்படி கேள்வி கேட்கறது அப்படிங்கறத இந்த வீடியோ. கேன் என்ன அர்த்தம்? முடியும். எஸ், கரெக்ட். கேன்னாக்கா நம்ம ஏதாவது ஒரு எபிலிட்டி நம்ம கிட்ட இருக்குது, அந்த எபிலிட்டி பத்தி பேசுறோம். ஏதாவது ஒரு ஸ்கில் நம்ம கிட்ட இருக்குது, அந்த ஸ்கில்ல பத்தி பேசுறோம். ஏதாவது ஒரு விஷயம் பாசிபிள் தான் அப்படின்னு சொல்றோம்னா அதை பத்தி பேசுறோம்னாக்கா நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். சரியா? என்ன எபிலிட்டி? என்னால வந்து ஒரு புருவத்தை மட்டும் தூக்க முடியும். என்னால அந்த பசங்க எல்லாம் தலையை மட்டும் கண்டு ஆட்டுவீங்க, அந்த மாதிரி பண்ண முடியும் என்னால. அப்புறம் விரல வந்து இப்படி தொட முடியும், அந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க இல்லையா? அதெல்லாமே உங்களால நீங்க சொல்லும் பொழுது அதெல்லாம் உங்களால பண்ண முடியும்ல, அது ஒரு எபிலிட்டி. அப்போ அதெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது நம்ம கேன் யூஸ் பண்ணி தான் இங்கிலீஷ்ல சொல்ல முடியும். ஓகே. அதே மாதிரி ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம டிரைவ் பண்ணிக்கிறது. எனக்கு நீந்த தெரியாது, நான் ஸ்விம்மிங் கிளாஸ் போய் நான் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்னால நீந்த முடியும். எனக்கு டிரைவிங் தெரியாது, நான் டிரைவிங் கிளாஸ் போனதுக்கு அப்புறம் என்னால டிரைவ் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்களா டிரைவ் பண்ணிக்கிற அந்த எபிலிட்டியை தான் நம்ம ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நான் இங்கிலீஷ் கிளாஸ் போனதுக்கு அப்புறம் இங்கிலீஷ் பேச முடியும். இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். இது போக பாசிபிலிட்டிக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி? எங்களால் இந்த ப்ராஜெக்ட ஒரு வாரத்துல டெலிவரி பண்ண முடியும், அந்த படத்தை நாங்க ஒரு 6 மாசத்துல எடுத்துட முடியும், யூடியூப் சேனலுக்கு ப்ரொமோஷன் செய்ய முடியும், அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி எதெல்லாம் உங்களால பண்ண முடியுமோ, உங்களால பாசிபிளோ அதை பத்தி பேசுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? முடியும். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? கேட்கல. கேன் யூஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இது கேன் வச்சு நீங்க மேக் பண்ணும்போது எல்லாமே எப்படி மேக் பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் யார் பண்றோமோ அவங்கள வந்து சப்ஜெக்டா சொல்லுவோம். ஆமாவா? அதுக்கு பக்கத்து வேர்டே நீங்க கேன் போட்டுறணும். கேன் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? அது கூட நீங்க சேர்க்க வேண்டிய ஒரே இது என்னன்னாக்கா, பேஸ் வெர்ப், ரூட் வெர்ப், V1 வெர்ப் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். இது எல்லாமே ஒன்னேதான் குறிக்கும். ஒரு வேர்ச்சுவல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஒரு வேர்ப்னாக்கா இப்ப வர்றதுக்கு என்ன சொல்லுவீங்க? கம். அப்ப கம்ங்கிற வார்த்தையை அப்படியே போடணும், எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். சரியா? சோ சப்ஜெக்ட் போட்டு கேன் போட்டுட்டு V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் போட்டிருக்கிறோம். வேர்புடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் போடலாம். அது எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். சப்ஜெக்ட் நான் தான், என்னால ஒரு விஷயத்த பண்ண முடியும்னு எழுத போறேன். அப்போ ஐ. முடியும்னு எழுத போறேன், அதனால கேன் போட்டுக்கிட்டேன். சரியா? என்ன பண்ண முடியும்? ஐ கேன் ஸ்பீக். என்ன பேச முடியும்? இங்கிலீஷ்ல பேச முடியும். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். சரியா? இது புரிஞ்சுதுங்களா? இதுதான் பேசிக்கா நீங்க கேன் வச்சு மேக் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லையா? இது மாதிரி வேற வார்த்தை பார்க்கலாமா? வேற சென்டென்சஸ் பார்க்கலாமா? நான் கேட்பேனாமா, நீங்க சொல்லுவீங்களா? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இங்க ஒரு 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கிறேன். இந்த 3 சென்டென்ஸை நம்ம 2 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் உன்னாலனாக்கா ஆப்வியஸ்லி இங்கிலீஷ்ல என்ன வரும்? யூ. யூ எழுதுனதுக்கு அப்புறம் இதான் சப்ஜெக்ட். அப்ப அடுத்தது நான் என்னதான் எழுத முடியும்? இந்தங்கிறத டிரான்ஸ்லேட் பண்ண போறேன்னா கிடையாது. என்ன பண்ணுவேன்? கேன போடுவேன். முடியுங்கிறது தானே அது. ஓகே. அதுக்கு அடுத்தது வேர்ப் போடணும். இங்க நம்ம என்ன பண்ண முடியும்? எழுத முடியும். எழுதுறதுக்கு இங்கிலீஷ்ல கரெக்ட், ரைட். ஐ கேன் ரைட். எதை எழுத முடியும்? இந்த வரிய. இதுக்கப்புறம் தான் நீங்க இந்த இன்ஃபர்மேஷன்ங்கிற கேட்டகரியில இந்த வரியை அப்படிங்கறத டிரான்ஸ்லேட் பண்ணி போடணும். ஓகே. இந்த வரிக்கு எப்படி சொல்வீங்க இங்கிலீஷ்ல? திஸ் லைன்ஸ் வேணாம், சென்டென்ஸ் வச்சுக்கலாம். திஸ் சென்டென்ஸ். யூ கேன் ரைட் திஸ் சென்டென்ஸ். ஓகே. ஓகே. சோ உன்னால் இந்த வரியை எழுத முடியும் அப்படிங்கன்னா யூ கேன் ரைட் திஸ் சென்டென்ஸ். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்தது போலாமா? அடுத்தது நீங்க சொன்னீங்கன்னாக்கா தான் நான் எழுதுவேன். ஓகே. அவனாலுக்கு என்ன எழுதணும்னு சொல்லுங்க. எஸ், ஹி
அடுத்தது கண்ண மூடிட்டு என்ன போடணும்? நம்ம கேன் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதனால he can. ஃபர்ஸ்ட் நீங்க இது எதையுமே யோசிக்க வேணாம். எல்லாமே முடியும்னு தான் முடியுது. அதனால சப்ஜெக்ட் பக்கத்துல நம்ம கேன் போட்டுறணும். சோ he can. என்ன பண்ண முடியும் அவனால? பாட. பாடுறதுக்கு சாங் இல்ல, சிங். he can sing. யார் மாதிரி? எஸ்பிபி மாதிரி. அப்ப எஸ்பிபி போல அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா போலாக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்வீங்க தெரியுமா? லைக். லைக் போட்டோம்னா போல, அவங்கள போல இவங்கள போல அப்படின்னு சொல்லும் பொழுது லைக் ஹிம், லைக் ஹர், லைக் இட் அப்படின்னு சொல்லி சொல்லணும். சோ இங்க வந்து எஸ்பிபி போல அப்படிங்கறதுனால நான் லைக் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வார்த்தை எஸ்பிபி அத போட்டோம்னா முடிஞ்சுது. இப்ப இந்த சென்டென்ஸ் படிச்சு பாருங்க. அவனால் எஸ்பிபி போல் பாட முடியும். he can sing like எஸ்பிபி. நம்ம he போட்டோம்னா ஜெனரலி நம்ம பிரசன்ட் டென்ஸ்க்கெல்லாம் வந்து எஸ் போடணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அது எதுவுமே வந்து கேன் மாதிரியான மாடல்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது செல்லாது. கேன் பக்கத்துல மாடல்ஸ் பக்கத்துலயும் எப்பவுமே வந்து நம்ம எஸ் வெர்ப்ஸ் எல்லாம் போட்டுறாதீங்க. வெறும் பேஸ் கொமா வெர்ப் தான் போடணும். ரூட் வெர்ப் மட்டும் தான் போடணும். சோ அதனால நான் இங்க பாருங்க எஸ் போடல, மறந்துடாதீங்க, போட்டுறாதீங்க. சோ யூங்கிறனால தான் ரைட் போட்டிருக்காங்க. ஹீக்கு வந்து மேம் சிங்ஸ் போடாம சிங் போட்டிருக்காங்க நினைச்சிடாதீங்க. அது பிரசன்ட் தானே அப்படின்னு எல்லாம் நினைச்சிடாதீங்க. இது வந்து நம்ம மாடல்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது வேற ஃபார்ம் ஆஃப் வெர்ப்ஸ் எல்லாம் எதுவுமே சேஞ்சஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. ஃபைன். அடுத்த வேலை பாருங்க. இந்த வேலையை எங்களால் ஒரு வாரத்தில் முடிக்க முடியும். இந்த வேலையை எங்களால் ஒரு வாரத்துல முடிக்க முடியும்னு நீங்க ப்ராமிஸ் பண்ணுவீங்க இல்லையா? அப்படி சொன்னீங்கன்னாக்கா அப்ப எப்படி மேக் பண்ணணும்? இந்த வேலையை நான் ஃபர்ஸ்ட் இங்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இந்த வேலையை யார் செய்வாங்க? நாங்க தான் இல்லையா? எங்களால் அப்படின்னு சொல்லி வார்த்தை இருக்கு. சோ அதனால நீங்க முதல் வார்த்தையை போட்டு நீங்க அதுதான் சப்ஜெக்ட் நினைச்சிடக்கூடாது. இங்க எந்த வார்த்தையை ஒரு முடிக்க முடியும்? யாரால முடிக்க முடியும்? எங்களால. இங்க பாருங்க, எழுத முடியும்னு எழுதியிருக்கிறேன். யாரால எழுத முடியும்? உன்னால். பாட முடியும்னு எழுதியிருக்கேன். யாரால பாட முடியும்? அவனால். அதனாலதான் இது 2 சப்ஜெக்டா போட்டிருக்கேன். அப்ப அதே மாதிரி நீங்க ஒரு சென்டென்ஸ் எங்க வேணாலும் எது வேணாலும் இருந்துட்டு போது முடிகிற வார்த்தையை யார் பண்ண முடியும்னு பாருங்க. அவங்கதான் சப்ஜெக்ட். சோ முடிக்க முடியும். யாரால முடிக்க முடியும்? எங்களால் முடிக்க முடியும். எங்களாலுக்கு என்ன வரும் இங்கிலீஷ்ல? வி. வி போட்டுட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும்? கண்ண மூடிட்டு எஸ் கேன். என்ன முடியும்? முடிக்க முடியும். முடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஃபினிஷ், கம்ப்ளீட் ரெண்டுமே சொல்லலாம். அது இடத்த பொறுத்து முன்ன பின்ன மாறும், அவ்வளவுதான். சோ நான் இங்க ஐ கேன் கம்ப்ளீட் போட்டுக்கிறேன். ஓகே. எங்களால் எழுதியாச்சு, முடிக்க முடியும் எழுதியாச்சு. இப்ப ஒரு வாரத்தில் ஒண்ணு இருக்குது, இந்த வேலையே ஒண்ணு இருக்குது. ரெண்டுல எதை முதல்ல போடலாம்? எப்பவுமே டைமை வந்து முன்னாடி போட்டுறாதீங்க, அது கடைசியா தான் வரும். சரிங்களா? ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னாக்கா எதை செய்யறோம், யாருக்கு செய்யறோம் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுனாக்கா அதைத்தான் நீங்க எப்பவுமே 3ஆவதா போடணும். சோ அதனால இந்த வேலையை முடிக்க முடியும். சரி, நாங்கள் முடிக்க முடியும். எதை முடிக்க முடியும்? இந்த வேலையை. அப்ப அதைத்தான் நீங்க 3ஆவதா போடணும். சரியா? சோ இந்த வேலையை அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்லலாம்? கரெக்ட். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. this work. We can complete this work. அதுக்கப்புறம் தான் டைம் சம்பந்தப்பட்ட வார்த்தையை போடலாம். அப்படி போடுறது இங்க டைம் சம்பந்தப்பட்ட வார்த்தை என்னது? ஒரு வாரம்னு இருக்கா? அப்போ அந்த ஒரு வாரத்தில் தான் நீங்க போடணும். அந்த ஒரு வாரம் அப்படின்னு இருந்ததுன்னா 1 வீக்னு போடலாம். ஆனா இங்க ஒரு வாரத்தில் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிருக்கிறேன். அப்போ ஒரு வாரத்துக்குள்ளார முடிச்சிருவேன். அப்போ நீங்க சொல்ல வேண்டிய யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை விதின். விதின் 1 வீக்னு போட்டுறாதீங்க. 1 வீக்னெல்லாம் சொல்லக்கூடாது. 1, 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் எல்லாம் கரெக்ட். ஆனா 1 வீக்னு சொல்லக்கூடாது. 1 வாரத்தில் எழுதி இருக்கிறேனா? 1னாக்க 1 தானே. அப்ப நீங்க 1 வாரம்னு சொல்ல முடியாது இல்லையா? நான் இங்க என்ன எழுதிருக்கிறேன்? 1 அப்படின்னு போட்டிருக்கிறேன். அப்ப நீங்க என்ன சொல்லணும் இங்கிலீஷ்ல? விதின் a week. சரிங்களா? 1 அப்படிங்கிற வார்த்தை எப்ப வந்தாலுமே நீங்க யூஸ் பண்ண வேண்டியது அதான். வீக்குக்கு என்ன ஸ்பெல்லிங்? 2 போடணும். ஒரு போட்டு ஒரு ஏ போட்டீங்கன்னாக்கா சோர்வா இருக்கிறது, டயர்டா இருக்கிறது அந்த மீனிங்ல வந்துடும். 2 ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரு வீக். சரியா? சோ இப்ப பாருங்க, we can complete this work within a week. அவ்வளவுதான். பாருங்க, இந்த வேலையை எங்களால் ஒரு வாரத்தில் முடிக்க முடியும்.
அதுக்கான டிரான்ஸ்லேஷன் இதுதான். சரியா? கரெக்டா தான் சொன்னீங்க. முன்னும் யோசிச்சீங்கனாலும் கரெக்டா வந்துருச்சு. ஓகே. இப்ப அடுத்தது மறுபடியும் இதே செட் ஆஃப் பேட்டர்னை வச்சுக்கிட்டு நம்ம வேற ஒண்ணு கத்துக்கலாமா? இப்ப பார்த்தா மறுபடியும் அதே செட் ஆஃப் 3 தான் எழுதியிருக்கிறேன். இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, இப்போ இத கேள்வியா மாத்த போறோம். ஏன் மேம் கேள்வியா மாத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ்ல நீங்க பேசும் பொழுது எப்பவுமே பாருங்க, நீங்க உங்களால ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட முடியும். வேறஸ் நீங்க கொஸ்டின் கேட்க மாட்டீங்க. நிறைய இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி உங்களால கேள்வி கேட்க முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்ப நான் கேள்வி கேட்க போறவங்கள, அப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரகிளா தான் இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம ஆன்சர் சொல்லியே பழகிருப்போம் மோஸ்ட்லி. கேள்வி கேட்டு இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டு நமக்கு பழக்கம் இருக்காது. அப்போ அதுக்கான பிராக்டிஸ் தான் முக்கியம். இந்த செஷன் அதுக்குதான். சரியா? சோ இப்ப பாத்தீங்கன்னா, உன்னால் இந்த வரியை எழுத முடியும். இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட் இல்லையா? இது நீங்க முதல்லயே பார்த்தாச்சு. கரெக்ஷன் கரெக்டா எழுதியாச்சு. இப்ப பார்த்தோம்னா, இத வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்க. இப்போ நான் இத கேள்வி வார்த்தையா மாத்துறேன். தமிழ்ல ரொம்ப ஈஸி. முடியும்னு முடியறது எல்லாத்தையும் நான் முடியுமா அப்படின்னு கேட்டேன்னா அது கேள்வி. தமிழ் ரொம்ப ஈஸி. ஓகே. ஆனா இங்கிலீஷ் அப்படி இல்லையே. பேர் தான் இங்கிலீஷ் ஈஸி தான். ஆனா சில இடத்துல இங்கிலீஷ் நம்ம பிராக்டிஸ் பண்ற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். அதனாலதான் இந்த பிராக்டிஸ் நம்ம பண்ண போறோம். சரியா? என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணும் பொழுது அதை கொஸ்டினா மாத்தணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னாக்கா, அது பி வெர்ப்ஸ் இல்லாட்டி மோடல் வெர்ப்ஸ் என்ன இருக்குதோ அந்த வார்த்தையை முதல் வார்த்தையா போட்டாதான் கேள்வியா மாத்த முடியும். நம்ம இப்போ இதுக்கு சப்ஜெக்ட் பிளஸ் கேன் பிளஸ் வெர்ப் பிளஸ் இன்ஃபோ இதுதானே ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம பார்த்தோம். இப்போ அத கேள்வி வார்த்தையா மாத்தணும்னா இதுல எது பி வெர்ப் இதுல எதுவும் இல்ல. பி வெர்ப்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். am, is, are, was, were, will be, do, does, did, have, has, had. இந்த 12 வார்த்தைகள் தான் பி வெர்ப்ஸ். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதுல ஏதாவது இங்க வந்திருக்கா? வரல. அதுக்கு பதிலா என்ன வந்திருக்கு? நமக்கு மாடல் வெர்ப் வந்திருக்கு. மாடல் வெர்ப்ல மாடல்ஸ் நிறைய இருக்கு. அதுல ஒன் ஆஃப் தெம் இஸ் கேன். அப்ப அந்த கேன்ங்கிற வார்த்தையை தூக்கி முதல் வார்த்தையா போட்டா நமக்கு கேள்வி ஃபார்ம் பண்ணிடலாம். கேன் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் V1 பிளஸ் இன்ஃபோ போட்டோம்னா நமக்கு கொஸ்டின் கிடைச்சிடும். சரிங்களா? சோ இப்ப நான் இந்த 3 கேள்விக்கும் முதல் வார்த்தையா நம்ம என்ன போட போறோம்? கேன் தான் போட்டாகணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். உன்னால் இந்த வரியை எழுத முடியுமா அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்ப கேட்கும் பொழுது முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு முதல் வார்த்தை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறோம். சோ கேன் போட்டாச்சு. கேன் போட்டதுக்கு அப்புறம் நமக்கு என்ன வேணும்? சப்ஜெக்ட். இந்த வார்த்தையில எது சப்ஜெக்ட்? ஏற்கனவே பார்த்துட்டோம். உன்னால். உன்னால் ஏன்னா அவங்க தானே செய்யறாங்க. அப்போ நீ செய்யற அப்படிங்கிறப்போ நான் இங்க என்ன போடணும்? யூ. கேன் யூ. அதுக்கப்புறம் எதை செய்ய முடியும்? அதுதான் verb. எதை செய்ய முடியும்? முடியுமான்னு கேக்குறாங்க. எழுத முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எழுதுறதுக்கு ரைட். அதுக்கப்புறம் எதை எழுத முடியுமா? இந்த வரிய. அப்ப இந்த வரிய என்னன்னு பார்த்தோம்? This sentence. அவ்வளவுதான். இங்கிலீஷ் ஈஸி தான். பாருங்க, can you write this sentence அப்படின்னு கேட்டோம்னா தான் வந்துருச்சு. can you write this sentence? முடிஞ்சது. அடுத்தது பாருங்க, அவனால் எஸ்பிபி போல் பாட முடியுமா? நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். கேள்வி கேட்க போறோம். அப்ப முதல் வார்த்தை என்ன வரப்போகுது? can. வெரி குட். can. அதுக்கப்புறம் யார் செய்யறாங்களோ அவங்கதான் செகண்ட். அவன். அப்போ he. can he. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கோம். பாட முடியுமான்னு கேட்டிருக்கோமா? அப்ப பாடுறதுக்கு என்ன? sing. can he sing? எஸ்பிபி போல என்னன்னு சொல்லி கொடுத்தேன். லைக் எஸ்பிபி. வெரி குட். ஞாபகத்துல வச்சிருக்கீங்க. can he sing like எஸ்பிபி? can he sing like எஸ்பிபி? எஸ்பிபி மாதிரி அவனால் பாட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். சரியா? ஓகே ஃபைன். வெரி குட். அடுத்தது 3வது இதுக்கு போலாம். இந்த வேலையை எங்களால ஒரு வாரத்தில் முடிக்க முடியும். இந்த வேலையை எங்களால ஒரு வாரத்தில் முடிக்க முடியும். இப்ப அதை கேள்வி வார்த்தையா மாத்திருக்கிறோம். முடியுமா அப்படின்னு மாத்திருக்கிறோம். ஏற்கனவே முடியும்னு பார்த்தாச்சு. இப்ப முடியுமான்னு பார்க்க போறோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வார்த்தை கேள்வி கேட்கறதுனால நம்ம என்ன பி வெர்ப் இங்க என்ன மாடல் வெர்ப் இங்க இருக்கு?
கேன். வெரி குட். கேன் போட்டாச்சு. அடுத்தது என்ன போட்டோம்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்னங்க? எங்களால். அவங்க தான் செய்யறோம், அதனால எங்களால். அப்போ எங்களாலுக்கு என்ன இங்கிலீஷ்ல வரும்? வி. கேன் வி. என்ன முடியுமான்னு கேட்டிருக்கிறோம், முடிக்க முடியுமான்னு கேட்டிருக்கோம். அப்ப நான் இங்க என்ன போட்டோம்? கம்ப்ளீட். கேன் வி கம்ப்ளீட் எதை? இந்த வேலைய. அப்போ திஸ் ஒர்க். அடுத்தது என்ன எழுத போறேன்? ஞாபகம் இருக்குங்களா போன தடவை எழுதுனது? எஸ், விதின் அ வீக். வித்தின்னு சொல்லாதீங்க, விதின். து சவுண்ட்ல சொல்லணும். விதின். ஒருக்கு ஆதான் போடணும், ஒன் போடக்கூடாது. வீக்குக்கு ஸ்பெல்லிங் 2 இ. 2 பேரும் ஒரே எழுத்தா வராங்களா, அதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஒருவேளை எழுத்து மாறி வந்தா வீக் ஆயிருவாங்க. அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வீக் உடைய ஸ்பெல்லிங் வந்து WEAK போடுறீங்க அப்படின்னாக்கா அது வீக்கா இருக்கு. 2 இ வந்தா ஸ்ட்ராங்கா பாரமா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே ஓகே ஃபைன். ஸோ எப்ப நீங்க இந்த மாதிரி சென்டென்சஸ் ட்ரை பண்ணாலும் கொஸ்டின் மார்க் போட்டு பழகுங்க. அப்பதான் அது கொஸ்டின் உங்களுக்கு பதியும். சரியா? இப்ப உங்களால கொஸ்டின் ஃபார்ம் ஃப்ரேம் பண்ணிக்க முடியுமா? கேன் வச்சு யூஸ் பண்ணும் பொழுது ட்ரை பண்ணலாமா? நம்ம அடுத்த டெஸ்ட் கொடுக்குறேன், நீங்க எழுதுங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்காக ஒரு 5 சென்டென்சஸ் கொடுத்துருக்கிறேன். இந்த 5 சென்டென்சஸ் நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நான் பார்த்து உங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ் வருதுன்னு கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை நீங்க பண்றதுக்காக நான் உங்களுக்கு ஒரு 1 minute டைம் தரேன். நீங்க ஏமாத்துவீங்க, அதனால நான் உங்களுக்கு ஒரு 15 seconds வந்து நான் டைமர் வைக்கிறேன். ஆக்சுவலி நீங்க பாஸ் வச்சுட்டு இதை ஆன்சர் எழுத ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே ஒரு வீடியோவை பார்த்துட்டே இருந்தா மட்டும் நமக்கு இங்கிலீஷ் வராது. நான் எப்போ சொல்றதுதான், நீங்க ஒரு ஸ்விம்மிங் வீடியோ பாக்குறீங்க, பார்த்துட்டே இருந்தா உங்களுக்கு ஸ்விம்மிங் வந்துருமா? வராது இல்ல. அதுக்குன்னு நீங்க ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்ல. நான் உங்களுக்காக இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொடுத்துருக்கிறேன். இது ஒரே நிமிஷத்துல ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இது மறக்கவே மறக்காது இல்ல. அதனால அது பண்ணிருங்க. பண்ணிட்டு நீங்க எனக்கு சொல்லுங்க. நான் 1 minute கழிச்சு இதை ரிலீஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்கன்னு நீங்க மறுபடியும் கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் போடுங்க. சரியா? Your time starts now. ஓகே, இதுக்குள்ள முடிக்கலன்னா பாஸ் வச்சு முடிச்சிட்டு அதுக்கும் மறுபடியும் இதை கண்டினியூ பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஆன்சர் சொல்றேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் பாருங்க, கொஞ்சம் நகர முடியுமா? நம்ம ஆப்வியஸ்லி கேட்போம், கொஞ்சம் நகருங்களேன் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம பெர்மிஷன் கேட்போம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி இடத்துல நீங்க வந்து கேன் யூஸ் பண்ணி கேட்க போறீங்க. எப்படி கேட்பீங்க? நீங்க என்ன எழுதி வச்சிருக்கீங்க? நான் எழுதிட்டுமா ஆன்சர்? எப்பவுமே கொஸ்டினா இருந்ததுனாக்கா முதல் வார்த்தை என்னதான் வரப்போகுது? கேன். யார்கிட்ட கேட்போம்? அங்க பேர் நான் மென்ஷன் பண்ணல, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான். கொஞ்சம் நகர முடியுமா நீங்க அப்படிதானே கேட்க முடியும். நீங்க கொஞ்சம் நகர முடியுமா அப்படின்னு நீங்க யாருல இருந்து செகண்ட் பர்சனும் அவங்க கிட்ட தானே கேட்க முடியும். அதனால இந்த இடத்துல மறைஞ்சு இருக்கிற அந்த வார்த்தை என்னது? யூ. எழுதிருந்தீங்கன்னா குட். கேன் யூ? நகர்றதுக்கு பொதுவா இப்படிதான் கேட்பாங்க. நீங்க வேற எது இருந்தாலும் அது கரெக்டா என்கிட்ட கமெண்ட்ல எழுதி கேட்டுக்கோங்க. கேன் யூ மூவ் அ பிட் அப்படின்னு கேட்போம். இதுதான் ப்ராப்பரா கேட்கறது. கொஞ்சம் நகர முடியுமா, கேன் யூ மூவ் அ பிட் அப்படின்னு கேட்போம். ஓகே, சோ அடுத்தது அவளால் நீந்த முடியும். இதுக்கு என்ன எழுதணும்? ஷீ. அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு கேன். என்ன முடியும்? நீந்த. அப்போ வெரி குட், ஸ்விம். அவ்வளவுதான். இது 3 வார்த்தை. ஷீ கேன் ஸ்விம். அவளால் நீந்த முடியும். கரெக்டா வந்து சொல்லிட்டீங்க. அடுத்தது பாருங்க, இவர்களால் சமைக்க முடியுமா கேள்வி கேட்கிறோம். அப்ப நீங்க என்ன எழுதிருக்கீங்க? கேன். இவர்களால். இவர்களால் என்ன எழுதி வச்சிருக்கீங்க? தீஸ் பீப்புள் அந்த மாதிரி எழுதிருக்கீங்களா? சிம்பிளி கேன் தே. தேனாலுக்கா இவர்களும் வரும் அவர்களும் வரும். நீங்க அதுக்கு தனியாவெல்லாம் ஒன்னும் யோசிக்க தேவையில்லை. சோ கேன் தே. என்ன முடியுமா? சமைக்க. சமைக்கிறதுக்கு குக். சிம்பிளா எழுதிருங்க. அவ்வளவுதான். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி எழுதி ட்ரை பண்ணாதீங்க. சோ இவர்களால் முடியுமா? இவர்களால் முடியுமா
சமைக்க. சிம்பிள். ஓகே, கேன் தே குக்? கேன் தே குக்? என்னால் கார் ஓட்ட முடியும், என்னால கார் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்றீங்க. சொல்லும் பொழுது இது ஸ்டேட்மெண்ட். அப்ப இதுக்கு நீங்க என்ன எழுதிருப்பீங்க? என்னாலுக்கு ஐ போட்டிருப்பீங்க, முடியும்க்கு கேன் போட்டிருப்பீங்க, ஓட்டக்கு டிரைவ் போட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் காருக்கு காரே தான், கேன் ஐ கேன் டிரைவ் கார். ஆனா இது ரொம்ப ஒரு மாதிரி கொச்சையா என்னவோ ஃபில்டா இல்லாத மாதிரி இருக்குல்ல. ஏன்னாக்கா ஐ கேன் டிரைவ் அ கார் சொல்லணும். அங்க இருந்தாலும் இல்லாட்டியும் நான் என்னால ஒரு கார் ஓட்ட முடியும் ஒருங்கிற வார்த்தை அங்க வருது. அதனால நீங்க ஐ கேன் டிரைவ் அ கார் அப்படின்னு போட்டீங்கன்னா இது ஃபுல்ஃபில்டா இருக்கும். ஐ கேன் டிரைவ் கார் அப்படிங்கறது ஒரு இன்கம்ப்ளீட்டா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும். அதனாலதான் ஆப் போட்டிருக்கேன். சரியா? என்னுடன் 1 நிமிடம் பேச முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கணும். இப்ப கேள்வி கேட்கிறோம். அப்ப என்ன பண்ண போறோம்? கேன் போட்டுக்க போறோம். கேன். இங்க யாருடன் பேச முடியுமான்னு, யார் பேச முடியுமான்னு கேக்குறாங்க? நானா? நானே என்கிட்ட கேட்டுக்கோனா என்னுடன் 1 நிமிடம் பேச முடியுமான்னு கேட்க முடியாது. நான் கேள்வி கேட்கறேன்னா எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க தான் கேட்க முடியும். தட் இஸ் செகண்ட் பர்சன். அதனால நான் இங்க என்ன போட போறேன்? நீங்க போட்டதும் அதேதானா? ஓகே. கேன் யூ? கேன் யூ எதை முடியுமான்னு கேட்கிறோம், பேச. அப்போ கேன் யூ டாக் எழுதலாம் அல்லது ஸ்பீக் எழுதலாம். நான் இங்க டாக் எழுதுறேன். கேன் யூ டாக்? என் உடன், உடன்கிற வார்த்தை வருது. உடன் வந்தா பொதுவா வித் போட்டோம்னாக்க ஓகே தான் இருக்கும். டூவும் போடலாம். டூ வித் ரெண்டுமே போட முடியும். சிச்சுவேஷன் பேஸ்ட். அதையும் சொல்லிட்டேன். கேன் யூ டாக் வித் மீ? இங்க வந்து என்னுடன் அப்படிங்கிறது இங்க என்னால வந்திருக்கனால ஐ எழுதுறேன். அதனால இங்க என்னுடன் வந்திருக்கனால நான் இங்கேயும் ஐ போடட்டுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா போட முடியாது. எப்பவுமே ப்ரிப்போசிஷன்ஸ்க்கு அடுத்து வரக்கூடிய ஐ வந்து மீ தான். சரிங்களா? அதெல்லாம் வந்து பொசசிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரோனவுன் வரும் பொழுது நீங்க மீ தான் போட முடியும். ஓகே. கேன் யூ டாக் வித் மீ? 1 நிமிடம். அதுக்கு டைரக்டா 1 மினிட் அப்படின்னு சொல்லி எழுதக்கூடாது. ஃபார் 1 மினிட். ஏதாவது ஒரு காலம் டியூரேஷனை பத்தி நம்ம பேசும் பொழுது ஃபார்ங்கிற வார்த்தையை போட்டு பேசுனதுதான் கரெக்ட். அதனால கேன் யூ டாக் வித் மீ ஃபார் அ மினிட்? ஒரு வந்திருக்குது, அதனால நான் 1 போடல, போட்டிருக்கேன். மினிட். மினிட்டுக்கு இதுதான் ஸ்பெல்லிங். ஓகே. ஓகே, ஐ ஹோப் நீங்க கரெக்டா தான் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இப்ப நான் சொன்ன குட்டி குட்டி அதர் கரெக்ஷன்ஸ் எல்லாம் தப்புனாக்கா டோன்ட் மைண்ட். ஏன்னா நான் உங்களுக்கு அதை நடத்தவே இல்லை. நான் உங்ககிட்ட சப்ஜெக்ட் போட்டுட்டு கேன் போடணும், கேள்வி கேட்கறதா இருந்தா கேன் போட்டு சப்ஜெக்ட் போட்டு வேர்ப் போடணும், இந்த ஃபார்மேட் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க அது கரெக்டா எழுதிருந்தீங்கன்னாவே தட்டி கொடுத்துக்கோங்க. யூ ஆர் பிராக்டிசிங் வெல். சரியா? சோ நீங்க வந்து பாருங்க, நீங்க இந்த போடல, மூவ் போடல, அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைனா அதெல்லாம் டோன்ட் மைண்ட். அதெல்லாம் பழக இது நீங்க எப்ப பழகுவீங்கனால தான் நான் வேணும்னு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிளாவெல்லாம் ஈஸியா கொடுக்கல. இதெல்லாம் உங்களுக்கு இப்ப இது கொடுத்துருக்கிறது உங்களுக்கு ஈஸி தானே, இதுவும் ஈஸி தானே. இப்ப 2 இது 3 இது ஈஸியா கொடுத்துருக்கேன்னாக்கா 2 இது காம்ப்ளிகேட்டா கொடுத்தாக்கா தான் ஓகே நம்ம இன்னும் நிறைய கத்துக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். அதனாலதான் கொஞ்சம் இதை ட்விஸ்டடா கொடுத்துருக்கிறேன். அதுல மிஸ்டேக்ஸ் வந்து பரவாயில்ல. நீங்க ஈஸியானதெல்லாம் கரெக்டா எழுதிருக்கீங்கன்னாக்கா நீங்க கரெக்டா தான் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கிறீங்க, உங்களுக்கு கரெக்டா தான் இங்கிலீஷ் நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ இந்த வீடியோல கேன் வச்சு நம்ம யூசேஜ் பார்த்திருக்கோம். கேன்னா முடியும், கேன் யூ, கேன் ஹி அப்படின்னு எல்லாம் சொன்னோம்னாக்கா முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறது. இதை பிராக்டிஸ் பண்ணி நம்ம நிறைய பேசி பழகணும். நீங்க நிஜ வாழ்க்கையில எப்பெல்லாம் உங்களுக்கு முடியும் அப்படின்னா சொல்ல வரீங்களோ அப்பெல்லாமே நீங்க ஒரு ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு எந்தெந்த வார்த்தை தெரியலங்கிறதே தெரிய வரும். நீங்க ஓகே இது பாத்துக்கலாம் இதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணாம எந்தெந்த ஏதோ உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறப்ப எல்லாமே நீங்க இங்கிலீஷ்ல பேச ட்ரை பண்ணுங்க. இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப சிம்பிள், இந்த ஃபார்மேட்டும் ரொம்ப சிம்பிள். நான் முக்கியமா இந்த இது கொடுத்ததே நீங்க கேள்வி கேட்டு பழகிறதுக்காக தான். சரிங்களா? உங்களால ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ண முடியும், எனக்கு அது ரொம்ப நல்லா தெரியும், அதை பத்தி எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா நீங்க கேள்வி கேட்கறதுக்கு சொன்னாக்கா அப்ப வந்து ரொம்ப நிறைய தடுமாறுறீங்க. நான் நிறைய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்திருக்கிறேன். நிறைய பீப்புள் அந்த இடத்துல எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் வெறும் இது ரொம்ப சிம்பிள், விவப் தூக்கி மாடல் வெர்ப் தூக்கி முன்னாடி போட்டா முடிஞ்சது. ஆனா இதை போடுறதுக்கு ரொம்ப தடுமாறுவாங்க. அதனாலதான் இந்த செஷன் கொடுத்துருக்கிறேன். இதை பார்த்துக்கோங்க, பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. எப்பவுமே பிராக்டிஸ் மட்டும்தான் உங்களை இங்கிலீஷ்ல பேச வைக்கும். சரியா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கிறீங்க.
அது எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஸோ பண்ணுங்க. இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுனாக்கா இங்கிலீஷ் ஈஸி தான். தேங்க்யூ.